பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 2ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verse 16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த எஸ்தரின் சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மொர்தெகாய் யூதனாக, அப்படியாக மொர்தெகாய் எஸ்தர் எல்லாம் யூதர்களாக இருந்தார்கள். அங்கே அந்த சூசான் அரண்மனையில் பாபிலோனில் அங்கே போய் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அப்படியாக அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது மொர்தெகாய் அரண்மனையின் வாசல் காக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக மொர்தெகாயோட ஆலோசனையின்படி எஸ்தர் என்னன்னா ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த தேசத்துல காண்கிற எல்லாருடைய கண்களிலேயும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அப்பொழுது மொர்தெகாய் அப்பொழுது அதிபதியாக இருந்த ஆமானை அவன் வணங்கி, அவன் யூதராக ஒரு நீதிமானாக இருந்தபடினால மனுஷருக்கு முன்பாக தலை வணங்க கூடாது என்று சொல்லி ஆமானை வணங்காதது நிமித்தம் ஆமான் மொர்தெகாய் மாத்திரமல்ல யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்துல கட்டளை கேட்டு பெற்றுக்கொண்டு ராஜாவின் மோதிரத்தினால முத்திரை போட்டு எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூதர்களை அழிக்கும்படிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ மொர்தெகாய் அவர் என்னன்னா இரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து பயங்கர ஒரு துக்கம் கொண்டாடுதல் உண்டாகிறது எல்லா யூதர்களுக்கு நடுவில். இந்த செய்தி எஸ்தருக்கு அறிவிக்கப்படும் பொழுது மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல, நீ போய் ராஜாவின் இடத்துல உன்னுடைய ஜனங்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ராஜா அழைக்கப்படாம நான் போகக்கூடாது, யார் ராஜா சமூகத்துல பிரவேசித்தாலும் அவங்க கொல்லப்படுவார்கள், ராஜாவோட அழைப்பு இல்லாமல். நான் அழைக்கப்படவில்லைன்னு சொல்லும் போதுதான் மொர்தெகாய் சொல்வார், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தீன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்போம், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இந்த காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்போதான் எஸ்தர் இந்த வார்த்தையை சொல்றாங்க. எல்லாம் யூதர் எல்லாரும் கூடி சேர்த்து 3 நாள் நீங்க இரவும் பகலும் நீங்க புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணுங்க, நானும் உபவாசம் பண்றேன், அதன் பிறகு நான் ராஜா சமூகத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி, அதே போல அவங்க எல்லாம் உபவாசம் பண்ணி அதன் பிறகு எஸ்தர் ராஜா சமூகத்துல பிரவேசிக்கும் பொழுது ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டுகிறார் எஸ்தருக்கு முன்பாக. அப்படியாக ராஜா கண்களில அவளுக்கு தயவு கிடைத்தது. அதன் பிறகு அவள் ராஜாவை ஆமானையும் தான் ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு அழைத்து அந்த இடத்துலதான் ஆமானுடைய சதி திட்டங்களை அவள் வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனத்துக்காக ராஜா கேட்கிறார், ராஜ்யத்துல பாதி மட்டும் உனக்கு வேணும்னாலும் நான் கொடுக்கிறேன்னு சொல்றப்பதான் என்னுடைய வேண்டுதலுக்கு என்னுடைய ஜீவனும் என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய ஜனங்களும் கட்டளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசி அப்படியாக யூதர் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள், ஆமான் தூக்கிலிடப்படுவான் என்பதை நம்ம இந்த சரித்திரத்துல வாசித்து அறிகிறோம். ஆமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ராஜா சமூகத்துல உபவாசம் பண்ணி அதன் பிறகு பிரவேசித்த பொழுது அப்படியாக எஸ்தருக்கு ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைத்தது, எஸ்தருடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைத்தது. அதே போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இல்லையா, எப்படி ஆமான் யூத குலத்தையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சதி திட்டம் செய்தது போல சத்துரு அப்படியாக தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு கிரை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப எஸ்தரை போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம உபவாசம் பண்ணி அப்படியாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அதன் உபவாசம் பண்ணி அவருடைய சமூகத்துல போய் நம்ம பரிந்து பேசி அப்படியாக நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி எஸ்தருக்கு தயவு கிடைத்தது போல அதே போல கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி தயவு பாராட்டி நம்மளுடைய குடும்பத்தை, சபையை அப்படியாக சபைகளை கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. அப்படி ஆமானின் சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்? உபவாசமும் ஜெபமும் வேண்டும்.
ஆமேன். உபவாச ஜெபம் இல்லாம நம்ம வந்து என்னன்னா சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரை இயேசுவே சொன்னாங்க, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நடியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. எஸ்தர், ராஜாத்தி, மொர்தேக்கா, யூதர் எல்லாரும் ஆண்டவரை எப்படி புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி அப்பா ராஜா சமூகத்துல பிரவேசித்த பொழுது அப்பா ராஜா கண்களில் தயவு கிடைத்தது போல இந்த நாளில் அப்பா நாங்களும் அப்படி உபவாசம் பண்ணி தெய்வ சமூகத்துல பிரவேசித்து அப்பா ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அப்பா சபைகளுக்காக அப்படி திறப்புல நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அப்படியாக நாங்க மன்றாடுகிற அந்த ஒரு கிருபை அப்பா ஆண்டவரை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. ஆண்டவரை மொர்தெக்காய்களை எழுப்புவீராக, எஸ்தர்களை கர்த்தர் எழுப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.